ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறேன். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், சாப்பாடு குழஞ்சி போகாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செஞ்சோன்னா வச்சுக்கோங்க, நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கல்பாசி. இதுக்கு தேவையான காரம் வந்து நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது இல்லை, வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறாமல் பக்குவமாக வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் மாறிடுச்சுன்னா புலாவோட கலரும் மாறிடும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த 3 காயும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஊற வச்ச பட்டாணி கூட வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அரிசியை வந்து சுத்தமாக நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க. நம்ம அரிசி இதில் போட்டு வதக்கிறதுனால சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா உதிரியாக சூப்பராக வரும், பூ மாதிரி வெந்து வரும். அதனால் அரிசியை நம்ம இதில் சேர்த்து வதக்கிட்டு, நான் 1 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 1 அழாக்கு தண்ணி ஊற்றுறேன். 1 அழாக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1 அழாக்கு அரிசிக்கு 1 ஸ்பூன் உப்பு போதுமானது. போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு நான் 2 விசில் வைக்க போகிறேன். 2 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்கல, அரிசியும் உடஞ்சி போகாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.